சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு தொகுப்பில் இலங்கையில் புதிய கல்வி சீர்திருத்தம், அதன் எதிர்ப்புகள், நன்மைகள், தீமைகள் அனைத்தையும் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இலங்கையின் கல்வித்துறையில் புதிய மாற்றங்கள் பெரிய சர்ச்சையாக மாறியுள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தம் எனப்படும் இந்த திட்டம் மாணவர்களின் திறன் வளர்ச்சிக்கும் நவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதற்குமான முயற்சியாக அரசாங்கம் முன்வைத்துள்ளது. ஆனால் இந்த சீர்திருத்தம் குறித்து பல தரப்பினரும் கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டுள்ளனர். அவர்கள் கூறுவது, இது கல்வியை நவீனமாக்கும் பெயரில் பண்பாட்டையும் ஆசிரியர் உரிமைகளையும் பாதிக்கும் முயற்சி என்கிறார்கள். அப்படியென்றால் இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் என்ன சொல்கிறது? அதன் குறைபாடுகள் என்ன? நன்மைகள், தீமைகள் என்ன? நாம் விரிவாக பார்ப்போம். சீர்திருத்தத்தின் அம்சங்கள். முதலில் புதிய கல்வி சீர்திருத்தத்தின் முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். புதிய பாடத்திட்டங்கள் உருவாக்கம். தரம் 9 தேசிய திறன் மதிப்பீடு அறிமுகம். சாதாரண அதாவது OL தேர்வில் பாடங்கள் 7 குறைப்பு. 5 கட்டாய பாடங்கள் மற்றும் 2 தேர்வு பாடங்கள். தொடர்ச்சியான மதிப்பீடு முறையை கொண்டு வருதல். ஆசிரியர்களுக்கான புதிய பயிற்சி முறை, டிஜிட்டல் உபகரணங்கள் மற்றும் நவீன கற்றல் சூழல். இவை அனைத்தும் நவீன உலகத்தரத்திற்கு இலங்கை கல்வியை முன்னேற்றுவதே நோக்கமாக கொண்டுள்ளன. எதிர்ப்புகள் மற்றும் குறைபாடுகள். ஆனால் அதே நேரத்தில் இந்த திட்டம் பல எதிர்ப்புகளையும் எழுப்பியுள்ளது. முதலாவது, ஆசிரியர் சங்கங்கள் கூறுவது, இந்த சீர்திருத்தம் போதுமான கலந்தாலோசனை இல்லாமல் விரைவாக நிறைவேற்றப்படுகிறது என்பது. இரண்டாவது, பாடத்திட்ட மாற்றம் குறித்த கவலை. வரலாறு, கலை, தமிழ், இலக்கியம் போன்ற பாடங்கள் தேர்வு பாடங்கள் என்ற நிலைக்கு தள்ளப்படலாம் என்கிறார்கள். மூன்றாவது, தொடர்ச்சியான மதிப்பீடு முறையால் தனியார் டியூஷன், மதிப்பெண் அழுத்தம் மற்றும் ஆசிரியர் பாகுபாடு அதிகரிக்குமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. நான்காவது, பல கிராமப்புற பள்ளிகளில் டிஜிட்டல் உபகரணங்களே கிடையாது. அப்படி இருக்கையில் நவீன முறை என்ற பெயரில் சில பள்ளிகள் மட்டும் நன்மை அடைவது குறித்து ஆசிரியர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். ஐந்தாவது, தமிழ் மொழி கல்வி உரிமை, சிறுபான்மை மொழிகளின் பாதுகாப்பு குறித்து தெளிவான உறுதிமொழி இல்லாததால் வடமாநிலம் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. நன்மைகள். இந்நிலையில் சில கல்வியியலாளர்கள் இதை மாறுதலுக்கான அவசியமான படி என்றும் வரவேற்கின்றனர். அவர்கள் கூறுவது, இந்த சீர்திருத்தம் மூலம் மாணவர்கள் நிறைவாற்றல் மட்டுமல்லாமல் சிந்தனை, சுயமாக பேசும் திறன், புதிய சிந்தனை முறைகள் ஆகியவற்றையும் வளர்த்து கொள்ளலாம். மற்றொரு முக்கியமான நன்மை, OL பாடங்களின் எண்ணிக்கை குறைப்பால் மாணவர்கள் மீது இருந்த மன அழுத்தம் குறையும். அதோடு ஆசிரியர்களுக்கான புதிய பயிற்சி முறைகள், பாடசாலைகளில் டிஜிட்டல் வசதிகள் மாணவர்களின் கற்றல் அனுபவத்தை மேம்படுத்தும் என நம்பப்படுகிறது. தீமைகள் மற்றும் அபாயங்கள். ஆனால் சில நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சீர்திருத்தம் ஒரு நல்ல யோசனை என்றாலும் அதை சரியாக செயல்படுத்த முடியாவிட்டால் அது கல்வியையே குழப்பத்தில் தள்ளும் என்கிறார்கள். திட்டத்தின் பொருளாதார சுமை, மாணவர் ஆசிரியர் இடைவெளி, மொழி சிக்கல்கள் ஆகியவை இதற்கான முக்கிய அபாயங்களாக கூறப்படுகின்றன. முடிவு. இதனால் புதிய கல்வி சீர்திருத்தம் இலங்கையில் ஒரு புதிய பாதை திறக்கக்கூடியதாக இருந்தாலும் அதனை செயல்படுத்தும் முறைதான் அதன் வெற்றியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாகும். மக்களின் நம்பிக்கையுடன், ஆசிரியர்களின் ஒத்துழைப்புடன், மாணவர்களின் நலனுக்காக அரசாங்கம் இந்த மாற்றத்தை பொறுப்புடன் செயல்படுத்த வேண்டும். அப்படியானால் மட்டுமே இந்த சீர்திருத்தம் ஒரு காகித திட்டம் அல்ல, ஒரு உண்மையான கல்வி புரட்சியாக மாறும். இது போன்ற பல சுவாரஸ்யமான விடயங்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.